வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் தலைமையிலான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. வசீம் தாஜும் கொலை தொடர்பில் இதுவரை ஊடகங்களில் குறிப்பிடப்படாத பல திடுக்கிடும் தகவல்கள். காவல்துறை அதிபர் தொடர்பான சர்ச்சையான கருத்து. சாகர காரியவசம் விசாரணைக்கு அழைப்பு. செயற்பாட்டு அரசியல் குறித்து மஹிந்த சமரசிங்கவின் தீர்மானம். மொட்டு கட்சிக்கு நாவலப்பேட்டையில் பலத்த அடி. சர்வஜன அதிகாரத்தில் இணைந்தது முன்னாள் அமைப்பாளர் குழு. கிராம உத்தியோகஸ்தர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில். ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு அழுத்தம். நாடாவிய ரீதியில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் பலத்த பாதுகாப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாமல் ராஜபக்ச தலைமையிலான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க மட்டக்களப்பு மக்கள் அனைவரும் என்னுடன் கைகோர்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் குமார் ஜெய்ஸ்மேட் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக பதவி ஏற்றுக்கொண்ட பின்னரே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் உரையாற்றும் போது, அமைப்பாளர் பதவி என்பது ஒரு அதிகாரமிக்க பதவி அல்ல, இது மக்களுக்கான பொறுப்பாகவே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டமானது பல சமூக, இன, மத சார்ந்த ஒரு கட்டமைப்பை கொண்ட மக்கள் வாழும் பிரதேசமாகும். நாமல் ராஜபக்சவின் அரசியல் பணி எந்தவித சமூகத்துக்கு முரண்பாடு இல்லாமல் அனைத்து சமூகத்தையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டது. அதனடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு உலகளாவிய ரீதியில் தொழில்நுட்பம் சார்ந்த பல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க உள்ளோம். அது மட்டுமல்லாமல் கடற்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு இடைக்கால தீர்வு இல்லாமல் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் தயாராக உள்ளோம். அத்துடன் கல்வி, அடிப்படை வசதி, உட்கட்டமைப்பு போன்ற பல அபிவிருத்தி விடயங்களை சரியாக கொண்டு செல்வதற்கு இலகுவான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க உள்ளோம். இதேவேளை எதிர்கால நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் மட்டக்களப்பின் வளர்ச்சிக்காகவும் புதியதொரு சூழலை உருவாக்கும் பாரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. எனவே கிராமமாக சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவே நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளேன். அரசியல் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த கருத்து வேறுபாடு எந்த ஒரு சமூகத்தையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுடன் வார்த்தைகளால் மட்டும் அல்லது செயல்கள் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யவே இந்த அரசியல் பயணத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் இதுவரை ஊடகங்களில் குறிப்பிடப்படாத பல தகவல்களை நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த தகவல்கள் தர்க்க ரீதியாக ஒப்புவித்து தனக்கு இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். வலையொலி தளமொன்றுக்கு வழங்கிய சிறப்பு கலந்துரையாடலே இதனை குறிப்பிட்டுள்ளார். தாஜுதீன் கொலை யோசிதாவில் தொடங்கியது. ஆனால் அந்த நேரத்தில் யோசித இலங்கையில் இல்லை. பின்னர் அம்மா ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக குறிப்பிட்டனர். அவரும் கொழும்பில் இருக்கவில்லை. அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கும் குடும்பத்தினர் யாரென்று பார்த்தார்கள். மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட முடியாது, அதனால் என் பெயரை போட்டார்கள். 2015 ஆண்டில் எனக்கு நினைவிருக்கும் வகையில் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் அம்மாவின் சிறிலிய செவிய சமூக சேவை அமைப்புக்கு சொந்தமான ஒரு ஜீப் வண்டி ஒன்று தாஜுதீன் காரை பின்தொடர்ந்ததாக வெளியான சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர். பின்னர் அந்த ஜீப் வண்டி கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஜீப் வண்டியின் நிறம் பலமுறை மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நாட்டின் ஒவ்வொரு சம்பவம் தொடர்பாகவும் சிசிடிவி காட்சிகள் குறித்து பல நாடுகளிடம் அறிக்கை கோரப்பட்டது. அந்த காலத்தில் அரசியல் மொழிகளில் குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் இன்று ஊடக சந்திப்புகளில் சொல்கின்றார்கள் அவை அந்த காலத்தில் அரசியல் மேடைகளில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று. ஏனென்றால் அவர்கள் இப்போது எதிர்க்கட்சியில் இருக்கின்றார்கள். இதெல்லாம் அரசியலுக்காக சோடிக்கப்பட்ட காரணங்கள் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பாக தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த அழைப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் தான் கூறாத விஷயங்களுக்கு தவறான விளக்கம் அளித்து அரசாங்கம் தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்க முயல்வதாக தெரிவித்துள்ளார்.
தான் கூறிய கருத்துக்களை திரித்து காட்டி எதிர்க்கட்சியினரை ஒடுக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இத்தகைய மிரட்டல்களுக்கு தான் பயந்து பின்வாங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இத்தகைய அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்ட உலக தலைவர்கள் துரதிருஷ்டவசமாக முடிவையை சந்தித்ததாகவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அதே பாதையில்தான் பயணிக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஷானி அபேசேகரவை பிரதி காவல்துறை அதிபராக நியமித்ததும் இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்று நாட்டில் வரலாற்றில் எந்தவொரு அரசாங்கமும் இவ்வாறு தன்னிச்சையாக செயற்பட்டதில்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை குறித்து மக்கள் சரியான புரிதலுடன் இருப்பதாக குறிப்பிட்ட சாகர காரியவசம் எதிர்காலத்தில் மக்கள் இதற்கு சரியாக பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நேரடி அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு சிறிதுமில்லை என அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சுமார் 5 ஆண்டுகள் தூதுவராக பணியாற்றிய பின்னர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவேதான் பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் பதவி விலகுமாறு அரசாங்கத்திடமிருந்து எந்தவித அழுத்தமும் இருக்கவில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தூதுவர் பதவியிலிருந்து அண்மையில் விலகிய மஹிந்த சமரசிங்க அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க வரகோட ஸ்ரீ ஞானதார மகாநாயக்க தேரர் மற்றும் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தெபட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்ற போதே இந்த கருத்தினை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்காவின் ஆதரவை பெற்றுத்தர முடிந்தது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரிகளை 10% வரம்புக்குள் தக்கவைக்க முடிந்ததும் அந்த நாட்டிலிருந்து ஒரு கடற்படை கப்பல் மற்றும் பல ஹெலிகாப்டர்களை இலங்கைக்கு பெற்றுத்தர முடிந்தது என தெரிவித்துள்ளார். 27 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றியுள்ள போதிலும் இனிவரும் காலங்களில் அரசியலில் ஈடுபட போவதில்லை என தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்கம் ஏதேனும் உதவி கோரினால் தனது பங்களிப்பையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் நேரடி அரசியலிருந்து விலகியிருப்பதால் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாவலப்பிட்டிய தொகுதியில் முன்னாள் அமைப்பாளரான KLA குணசிங்க தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் சர்வஜன அதிகார கட்சியுடன் உத்தியோகபூர்வமாக இணைந்துள்ளனர். நாவலப்பிட்டியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது சர்வஜன அதிகாரத்தின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம முன்னிலையில் இந்த குழுவினர் இம்மாற்றத்தை முறைப்படி அறிவித்துள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்தினை தெரிவித்த திலும் அமுனுகம தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசாங்கத்தின் பொறுப்பு துறப்பு சிறைச்சாலை மோதல்களுக்கு எதிர்க்கட்சியே காரணம் என கூறுவதனால் நாட்டில் அரசாங்கம் என்ற ஒன்று இயங்கவே தேவையில்லை. சர்வாதிகார போக்கு மகாநாயக்க தேரர்களின் எதிர்ப்பையும் மீறி நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது தற்போதைய ஆட்சியாளர்களின் சர்வாதிகார போக்கையை வெளிப்படுத்துகின்றது. நாட்டில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகள் தங்களின் நிலையான வாக்கு வங்கியை இழந்து வரும் நிலையில் சர்வஜன அதிகாரம் மட்டுமே பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி குறுகிய காலத்தில் மிக வலுவான வாக்கு வங்கியை உருவாக்கியுள்ளது. பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகஸ்தர்கள் இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே கிராம உத்தியோகஸ்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஈரானுடனான போரின் காரணமாக ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகளின் கையிருப்பு பெருமளவில் குறைந்துள்ள நிலையில் ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துமாறு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரான பென்டகன் அந்த நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. ஈரானிய வான்வெளி தாக்குதலை எதிர்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பேட்ரியட் மற்றும் தாட்ரக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு
பாதி அளவுக்கு மேலாக குறைந்துள்ளதாக சர்வதேச வியூக ஆய்வாளர்கள் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையை தொடர்ந்தால் அமெரிக்க படைகள் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆயுத உற்பத்தியை கணிசமான அளவில் அதிகரிப்பதற்கான திட்டங்களை 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு பென்டகனின் பிரதி பாதுகாப்பு செயலாளர் இங்கு தெரிவித்துள்ளார். வருடக்கணக்கில் நீடிக்கும் ஆயுத அபிவிருத்தி திட்டங்களை ஏற்க முடியாது எனவும் உற்பத்தி திறனை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த அவசர நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பென்டகன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை போர்க்காலத்தில் ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை நிராகரித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடம் போதிய அளவு ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் புதிய உற்பத்திகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை அமைப்பின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் பொருட்டே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அண்மையில் பல சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் பல்வேறு குழுக்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மோதல்களின் பின்னணியில் பல்வேறு வெளித்தரப்பின் தலையீடுகள் இருந்திருக்கலாம் என்ற பலத்து சந்தேகம் நிலவுகின்றது. மோதல்கள் வெடித்த சமயங்களில் கைதிகளின் உறவினர்கள் சிலர் சிறைச்சாலைக்கு அருகில் நடமாடியமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட செயலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. சிறைச்சாலை அமைப்பை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அல்லது அதன் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைவாக நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலையினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவும் தேவையான நேரங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அனைத்து பாதுகாப்பு படைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைக்கப்பட்ட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமல் தலைமையிலான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. வசீம் தாஜும் கொலை தொடர்பில் இதுவரை ஊடகங்களில் குறிப்பிடப்படாத பல திடுக்கிடும் தகவல்கள். காவல்துறை அதிபர் தொடர்பான சர்ச்சையான கருத்து சாகர காரியவசம் விசாரணைக்கு அழைப்பு. செயற்பாட்டு அரசியல் குறித்து மஹிந்த சமரசிங்கவின் தீர்மானம். மொட்டு கட்சிக்கு நாவலப்பேட்டையில் பலத்த அடி. சர்வஜன அதிகாரத்தில் இணைந்தது முன்னாள் அமைப்பாளர் குழு. கிராம உத்தியோகஸ்தர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில். ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு அழுத்தம். நாடாவிய ரீதியில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் பலத்த பாதுகாப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.